வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனம் கிண்டி அதிலிருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்துருவோம். ஸோ இதுதான் இமெயில் ஐடி, இதுதான் வெப்சைட். அதாவது சிறுதொழில் அப்படின்னா டான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது. காண்டாக்ட் நம்பர் இதுதான். ஸோ ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னா நீங்கள் இது கால் பண்ணி கேட்டுக்கலாம். வேலைவாய்ப்பு அறிவிப்பு அதிலிருந்து தான் கொடுத்துருக்காங்க, சிறுதொழில் நிறுவனத்திலேருந்து. அதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன், என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனம் டான்சி சென்னை அலுவலகத்தில் காலியாக உள்ள 4 ஓட்டுநர்கள் மற்றும் 7 அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் 1/3/2026 காலை 10 மணியிலிருந்து 31/3/2026 மாலை 5 மணி வரை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் அப்படின்றது போடணும். இதுக்கு மொத்தமாக 7 அலுவலக உதவியாளரும் 4 ஓட்டுநர் பணியிடங்களும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரிசர்வேஷன் யாருக்கெல்லாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஓட்டுநருக்கு 4 பணியிடம் சொல்லிட்டோம். அதற்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,500 பேசிக் அப்படிங்கிறது. பேசிக்லேருந்து அலவன்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 வரும். பட்டியல் இன வகுப்பினர் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு ஒரு வேக்கண்டு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒரு வேக்கண்டு, பொது போட்டியில் ஒரு வேகன். பொது போட்டியில் ஒன்றுன்னு வந்துருச்சுனாலே போதும், யார் வேணாலும் இந்த இடத்துல போட்டி போடலாம். ஆனால் ஏஜ் லிமிட் பார்த்துக்குங்க, 34 இருக்கணும். பட் பட்டியலின வகுப்பினரில் போட்டி போடுறீங்கன்னா 37 வரையும் இருக்கலாம். இப்போ மேபி இதுலேயே இதில் அருந்ததியர் இருக்குது, பழங்குடியினர் இருக்குது. இதில் நீங்கள் அருந்ததியரோ அல்லது பழங்குடியினராகவே வருவேன், நான் போட்டி போடுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பொது பிரிவில் தான் போட்டி போட முடியும். பொது பிரிவுனா 34 தான் வயசு இருக்கணும். எனக்கு 37 வரைக்கும் லிமிட் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல போட்டி போடுறது உங்களுக்கு வேக்கண்ட் கிடையாது. அருந்ததியருக்கும் பழங்குடியினருக்கும் வேக்கண்ட் இல்லை. அப்படிங்கிறப்போ நீங்கள் 34 வயசு கீழே இருந்தீங்கன்னா பொது போட்டியில் உள்ளே வரலாம். பட் பட்டியலின வகுப்பினராக இருந்தீங்கன்னா மட்டும் 37 வயசு வரையும் போட்டி போட்டுக்கலாம். பட் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்கிறது 37, அந்த 34 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. பட் இதை பார்த்துக்குங்க. அடுத்த அலுவலக உதவியாளர் அப்படின்றது பொது போட்டியில் 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ ஜென்ரல் கேட்டகிரினா 2 வேக்கண்ட் வந்துடும். பட்டியலின வகுப்பினர் அருந்ததியின மேலே சொன்னோம்ல, அது கீழே. இப்போ மேபி அங்கே போட முடியலனால இங்கே போட்டி போட்டுக்கலாம். 37 வயசு வரையும். 34னா யார் வேணால் அப்ளிகேஷன் போடலாங்க. நான் அந்த 34க்கு அப்புறம் இருக்கிற ஏஜை சொல்கிறேன். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் 2 வேக்கண்ட் இருக்குது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஒரு வேக்கண்டு, பட்டியலினர் வகுப்பினர் ஒரு வேக்கண்டு. ஸோ இதுதான் 7 வேக்கண்டு, 4 வேக்கண்டுக்கான ரிசர்வேஷன் அப்படின்றது. இது நோட்டிஃபிகேஷன். அடுத்து அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது ஓட்டுநருக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்குது, ப்ளஸ் அலுவலக உதவியாளருக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. இங்கே உங்களுடைய ஃபோட்டோ வரணும், இங்கே பெயர், இங்கே தந்தை பெயர், அடுத்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி என்ன அப்படின்றத போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த டேட்டில், அதாவது 30/1/2026 அன்றைக்கி வயசு என்ன அப்படின்றத போடணும். என்ன மதம் அப்படிங்கிறத போடணும். அடுத்து ஜாதி, என்ன ஜாதி கேட்டிருக்காங்க, ஜாதியோட பெயர் கேட்டிருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி கேட்டகரி, கம்யூனிட்டி நேம் 2க்கும். வேலைவாய்ப்பு பதிவு எண் இருந்தால் குறிப்பிடவும்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இருந்துச்சுன்னா எழுதிருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நிரந்தர முகவரி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்து கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 8th எப்போ பாஸ் பண்ணீங்க அதனுடைய மார்க்கு, 10th எப்போ பாஸ் பண்ணீங்க அதனுடைய மார்க்கு. அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு, இப்போ 2 இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக கோடெல்லாம் போட வேணாம், மேலே கீழே அப்படின்னு 2 தான் எழுதிருங்க. இப்போ ஒரு +2வோ டிகிரியே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூஜி பிஜினா அப்படியே லென்த்தெல்லாம் போக வேணாம், ஒரு 4 காலம்லாம் வர மாதிரி எழுத தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 காலம் ஆட் பண்ணிக்கிங்க, ஒரு +2வும் டிகிரியும் ஆட் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம்.
தொழில்நுட்ப தகுதிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் உரிமத்தோட எண், ஓட்டுநர் உரிமம் வழங்கிய வட்டார அலுவலகத்தோட அலுவலகம் என்ன, அது வழங்கப்பட்ட நாள், காலாவதி ஆகும் நாள் எல்லாமே டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லப் பண்ணணும். உங்களோட லைசன்ஸில் இது இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அடுத்து 2 ஆண்டுகள் இலகுரக வாகனத்தின் இயக்கும் முன் அனுபவம் பெற்றவரா? ஆம் எனில் விவரத்தை குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆம்னா ஆம்னு போட்டு அதனுடைய விவரம் என்ன அப்படின்றத குறிப்பிடணும். எங்கே ஓட்டுனீங்க, எவ்வளோ நாள் வேலை செஞ்சீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ். இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களில் நகல் விவரம் டிக் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி சான்றிதழ் கொடுத்துருவோம். 10th 12th டிகிரி படிச்சிருந்தா அது அடுத்து பிறந்த தேதி குறிப்பிட்ட கல்வி சான்றிதழ், அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய பிறப்பு சான்றிதழ். அதாவது பிறப்பு சான்றிதழ் மேக்ஸிமம் அந்த 90ஸ்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் உங்களுடைய டிசி கொடுத்துருப்பீங்க. டிசி கொடுத்தாலும் நீங்கள் டிக் அடிச்சுக்கலாம். ஜாதி சான்றிதழ் கொடுத்துருப்போம். அது எல்லாமே ஜெராக்ஸ் வச்சுக்கணும். வச்சுருந்தா தான் எல்லாத்துக்குமே டிக் அடிக்கணும். ஓகேவா? ஓட்டுநர் உரிமம் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துங்க. அதை ரீசெக் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்குமே ஜெராக்ஸ் தான் வச்சு அனுப்பணும். குறிப்பிட்டு இருக்கும் தகவல் அனைத்தும் உண்மையானவை என்று பிற்காலத்தில் தவறான தகவல் என்று தெரிய வந்தால் நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுகிறேன் என்று உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களோட கையெழுத்து, டேட்டு, நாள், அதை பிளேஸ் எல்லாம் போட்டுட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து வந்துட்டு அலுவலக உதவியாளர், அதற்கான அப்ளிகேஷன் பார்த்துருவோம். இதுதான் வந்து அலுவலக உதவியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த நாள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சேம் அதே தான். ஏஜ் லிமிட்டு, மதம், அது ஜாதியின் இனம், அதனுடைய பெயர், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. 8க்கு கீழே இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் போட முடியாது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 10th இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? அதர் குவாலிஃபிகேஷன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். சேம் அது எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து என்னென்ன நகல்கள் இணைக்கப்பட்ட விவரம் கேட்டிருக்காங்கல்ல, சேம் அதே தான். அதில் இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு ஒரு டிக்கை போட்டுவிட்டு கீழே வந்து உங்களுடைய கையெழுத்து இந்த இடத்துல போட்டுக்கிங்க. டேட்டு, பிளேஸ் எல்லாம் போட்டுட்டு அப்ளிகேஷன் அப்படின்றது சென்ட் பண்ணிட வேண்டியதான். நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு அட்ரஸ் சொன்னதில்ல, கிண்டின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்படின்றத சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் 30 இந்த மாதம் கடைசி வரையும் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20ஆம் தேதி, இப்போ தேதி 15 அப்படின்னா 20ஆம் தேதிக்குள்ளேயே சென்ட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா கடைசி 2-3 நாட்களில் ஏதாவது ப்ராப்ளம் லேட் ஆகிறது அந்த மாதிரியான இஷ்யூலாம் இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே அப்ளிகேஷன் போடுறதுக்கு பார்த்துங்க. அடுத்தடுத்து இதற்கான தேர்வுகள் அப்படின்றது அடுத்த கட்ட நடவடிக்கையில் தேர்வுகள் வைப்பாங்க. ஸோ தேர்வுகள் வச்சாங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.